ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு வகையான களைக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற களைக்கொல்லி பார்த்தீங்கன்னா பேராக்வாட் டைக்ளோரைட் 24% எஸ்எல் ஃபார்மெட்டில் இருக்குது. எஸ்எல்னால் சால்யூபிள் லிக்விட், நீரில் கரையக்கூடிய திரவம். இது ஒரு நான் செலக்டிவ் கான்ட்ராக்ட் ஹெர்பிசைடு. அப்படின்னா நான் செலக்டிவ்னா இந்த பயிருக்கு தான், கத்திரிக்கு தான் அடிக்கணும், வெண்டைக்கு தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. இது எந்த இலைகள் மேலே பட்டாலும் அந்த இலை கரிகிறோம். கான்டாக்ட் ஹெர்பிசைட்னா இது மேலே பட்டால் மட்டும்தான் கருகும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா இது ஊடுருவி பாயும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு செடியில் ஒரு 10 இலைகள் இருக்குன்னா அதில் ஒரு 2 இலைகளில் பட்டுச்சுனாலும் அந்த செடியே பட்டு போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மீதி இருக்க 8 இலைகளுமே வாடி கொட்டிடும். அந்த மாதிரி இது வேலை செய்யாது. இதுவே அந்த செடியில் 2 இலைகளில் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த 2 இலை மட்டும்தான் கருகும். மீதி இருக்க 8 இலை கருகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மருந்தோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml கலக்குனா பர்ஃபெக்டாக ரிசல்ட் இருக்கும். இப்போ இது 16 லிட்டர் கேனு. நம்ம எவ்வளோ கலந்துருக்கோம் அப்படின்னா 80 ml கலந்துருக்கோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 5 mlங்கிற விகிதத்தில் கலந்துருக்கோம். இந்த களைக்கொல்லியை எந்த மாதிரியான பயிர்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நஞ்சைக்கோ அப்படி இல்லைன்னா கால் பாத்தி போட்டு பருவம் செய்யக்கூடிய கடலை, தானிய வகைகள், உளுந்து இந்த மாதிரியான பயிர்களுக்கெல்லாம் இது யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பயிர்களில் வரப்புலையும் வாய்க்கால்லையும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வேறு எந்த மாதிரி பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலான்னா, ஸ்பேஸிங் 3க்கு 3 அடி மினிமம் டிஸ்டன்ஸ். இந்த 3க்கு 3 அடி மினிமம் டிஸ்டன்ஸ் வைக்கக்கூடிய பயிர்கள் எல்லாத்துக்குமே, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பயிர்களுக்குமே அதுக்கு இடையில் இருக்கிற களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு கத்திரி செடி எடுத்துக்கலாம். கத்திரி செடி கால் பாத்தி போட்டும் பருவம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓஸ் ட்ரிப் இரிகேஷன் போட்டும் செடிக்கு செடி இடைவெளி விட்டு நடலாம். மினிமம் ஒரு 3 அடி விட்டு நடும்போது, இல்லைனா 3 அடியிலேருந்து 4 அடி வர விடலாம். 3 அடி விட்டு நடும்போது இடையில இருக்க டிஸ்டன்ஸில் ஒரு 2 அடியில் புல் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த களைகளில் இது ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு களை கொத்துற நேரம் மிச்சமாகும், வேலையாட்கள் மிச்சமாகும். அதேமாதிரி இது யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு செலவும் மிச்சமாகும். கோரை புல் இருக்கக்கூடிய நிலங்களில் இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தா, கோரை புல்லில் மேலே இதை அடித்தோன்னா மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய இலைகள் மட்டும்தான் கருகும். மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கோரைக்கிழங்கு அழியாது. இந்த மாதிரி கோரைக்கிழங்குகளை அழிக்கிறதுக்கு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் தான் யூஸ் பண்ணணும். ஊடுருவி பாயக்கூடிய களைக்கொல்லி தான் யூஸ் பண்ணோம். நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய களைகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஏன்னா முருங்கை டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக நட்டுருக்கு. பொதுவாக முருங்கைக்கு ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ் வைப்பாங்க, எல்லாம் 15க்கு 15 வைப்பாங்க. நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா 7க்கு 7 அடி தான் வச்சுருக்கோம். அதனால் இதில் களைக்கொல்லி அடிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி அருகம்புல் இருக்கக்கூடிய காடுகள்லையும் இந்த மருந்தை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது, அருகம்புல் மேலேயும் ஆசிடிஸ் கோரப்புல் மாதிரி தான். மேலே அடித்தோன்னா அதில் இருக்க இலைகள் மட்டும்தான் கருகுமே தவிர கீழே இருக்க தண்டோ வேர்களோ அழியாது. இந்த களைக்கொல்லி எந்த மாதிரி களைகளுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூத்து காய்ச்சி விதைகள் மண்ணில் விழக்கூடிய எல்லா களைகளுக்குமே இது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி களைகளுக்கு இதை ஒரு 3 தடவையிலேருந்து 4 தடவை தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா, மண்ணில் இருக்கக்கூடிய விதைகள் குறைஞ்சிரும். அதே மாதிரி மண்ணில் விழக்கூடிய விதைகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்னா, முளைக்கக்கூடிய விதைகளோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிரும். இப்படி தொடர்ந்து பண்ணும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் விதைகள் முளைக்கிறதுக்கே மண்ணில் இருக்காது. ஸோ களைகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிரும். இந்த களைக்கொல்லியோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1 லிட்டர் 350 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிது. எல்லா வகையான அக்ரி ஸ்டோர்லேயுமே இது அவைலபிளாக இருக்கும். என்ன டெக்னிக்கல் கண்டென்ட்னா பேராக்வாட் டைக்ளோரைட் 24% எஸ்எல். இது நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ண மருந்து, அதாவது நேற்று ஸ்ப்ரே பண்ண இடம் தான் இது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இளம்புல்லுங்களுக்கெல்லாம் அடித்த உடனே எவ்வளோ அழகாக கரைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். இதனால் மண்ணுக்கோ இல்லைனா இது இருக்கக்கூடிய ஃபீல்டு கிராப்ஸுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் தைரியமாக வாங்கி பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அக்ரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.